த கிங் இஸ் பேக். இல்லை கிங் சார்ல்ஸை பற்றி நம்ம சொல்லலை. இது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த போக்கோ F5. போக்கோவோட எஃப் சீரீஸில் வரக்கூடிய புதிய ஸ்மார்ட் ஃபோன் இது. இதில் வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து ஒரு புதிய சிப்செட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கலாம் வந்து இந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து இந்த சிப்செட்டில் நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வச்சு கூட நீங்கள் வந்து விளையாடலாம். ஒரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM வேரியண்ட்டும் இருக்குது, உங்களுக்கு 12GB RAM வேரியண்ட்டும் இருக்குது. ரெண்டு வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் 256GB ஸ்டோரேஜ் தராங்க. ஸ்டோரேஜை பற்றி உங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. ஸோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமாங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த போக்கோ F5 வருது. இப்போ வந்து பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க, சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த போக்கோ F5. நல்ல ஒரு கலர், எங்கிட்ட இருக்கிற இந்த கலர் வேரியண்ட் வந்து நல்லா இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் ஃபினிஷ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. டிசைன் பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு 67 வாட்ஸ் சார்ஜர் கிடைக்குது. அதுக்கான கேபிள் வந்து பாக்ஸில் தந்திருக்காங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க MIUI டயலராக கூகுள் டயலரானு. இந்த ஃபோனில் வந்து MIUI டயலர் யூஸ் பண்ணுறாங்க. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. இப்போ இதோட டிசைனுக்கு வருவோம். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து பின்பக்கம் உள்ள இந்த பேட்டர்ன் டிசைன்லாம் வந்து நல்லாவே பிடித்திருக்கு. கேமரா இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7.9mm திக்னஸ் மற்றும் 181 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர், இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. டூவல் ஸ்பீக்கருக்கு ஒன்று மேலே இருக்குது, ஒன்று வந்து இங்கே தந்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஓடி வருது. ஹைரஸ் ஆடியோ, வயர்லெஸ் மற்றும் வயர்டுக்கு சப்போர்ட் இருக்குது. நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்குது. கேம் விளையாடும்போதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் கிடைக்குது. மைக் மற்றும் இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரை. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. பட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. பட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளேனாக இருக்குது. கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை இப்படி வந்து நீங்கள் நிப்பாட்டி கூட வைக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. இது ஒரு உயர்தர AMOLED பேனல் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz refresh rate ஓடி வருது. அடாப்டிவ் refresh rate 30, 60, 90, 120 Hzக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து 12-bit கலர் பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதிகமான ஒரு கலர் வந்து ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒரு 68.7 பில்லியன் கலர்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம கண்களுக்கு அந்த அளவுக்கான கலர்கள் தெரியாது. பட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இது. 1000 nits பிரைட்னஸ். அவுட்டோரில் கூட விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ சன்லைட்டில் கூட வந்து ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் தராங்க. டால்பி விஷன், HDR10+, அடாப்டிவ் HDR சப்போர்ட் ஓடி வருது. 100% DCI-P3 கலர் கேமெட் இருக்குது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்டிவ் லேயரும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, நல்ல ஒரு பிளாக் டெப்த் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் சொல்லும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து கால்கம் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் முதல் ஃபோன் இந்த சிப்செட்டில் வரக்கூடியது. 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. TSMC ஃப்ளாக்ஷிப் 5G ப்ராசஸர் இது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1க்கு அதை விட கொஞ்சம் பெட்டராக கூட இருக்குது சில விஷயங்களில் இந்த சிப்செட். ஸோ அதனால போன வருடத்திய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுக்கு கம்பேர் ஆகக்கூடிய ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் இது. ஸோ வந்து உங்களுக்கு புரியும் இப்போ எந்த அளவுக்கான கேமிங் வந்து உங்களுக்கு இதில் கொண்டு வராங்கன்னு. கேம்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கேமிங்னாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு. 8GB RAM மற்றும் 12GB RAM வேரியண்ட்டுக்கு ரெண்டுலேயுமே வந்து 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. நான் அதிக நேரம் கேம் விளையாடும்போது இதில் வந்து ஹீட்டிங் எதுவும் அவ்வளோவா தெரியல. ஸோ வந்து ஹீட்டிங் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வேப்பர் சேம்பர் யூஸ் பண்ணுறாங்க. 14 லேயர்ஸ் கிராஃபைட் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம்.
கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஆம்னி விஷன் சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து எங்களுக்கு இதில் கிடைக்குது. 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் உண்டு. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. கேமரா செட்டிங்ஸில் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனலாக் கேமராவில் வந்து பல ஃபில்ம் குவாலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டரில் கிடைக்குது. ஸோ வந்து நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷனை வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஓல்டு அனலாக் கேமராவோட எஃபெக்ட் கிடைக்கும் மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து தந்திருக்காங்க. மற்றபடி வந்து கேமரா ஆப்பில் வந்து டாக்குமெண்ட் மோட், வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட், மோரில் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஷார்ட் வீடியோ, வீலாக், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 4K மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 1080p 60 fps நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MIUI 14 Android 13 பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு 2+3 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க சொல்லியிருக்காங்க. 2 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் ஒரு 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து இதில் தராங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட்ஸ் டர்போ சார்ஜிங் ஓடி வருது. என்னோட பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட்டில் வந்து ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. பேட்டரி எவ்வளவு ஸ்டேஜில், ஒவ்வொரு ஸ்டேஜில் எவ்வளவு சார்ஜ் ஆகுங்கிறத ஒரு தனி பேட்டரி வீடியோ, டெஸ்டிங் வீடியோ போடுறேன். ஸோ இதான் வந்து Poco F5. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் கில்லர். இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு டஃப் கொடுக்க அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமிங்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹை கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் வந்து ஸ்கோர் வந்து எகிருது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். டிஸ்பிளே சூப்பரான ஒரு AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். பலரும் வந்து MIUI டயலில் இருக்காங்க கேட்குறாங்க. ஸோ கூகுள் டயலில் இல்லாமல் ஸோ MIUI டயலில் இருக்குது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. கேமரா வந்து பரவாயில்ல, ரொம்ப டாப் டக்கர் கேமரான்னு சொல்ல முடியாது. OS இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. 4K வீடியோ எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். Poco F5 கண்டிப்பாக ஒரு மிட் ரேஞ்ச் கில்லராக இருக்குமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ வரை உங்களை எடுத்து விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.